நமது நிலம், our land, our land, our land, our rights, 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 our land, our rights. நண்பர்களே, இங்கே புலம்பெயர் தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது இலங்கையில் ஈழ தமிழர்களுக்கு பாதிப்பா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனெனில் மஹிந்த ராஜபக்ஷ வந்தாலும் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். வந்திருந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க வந்திருந்த காலத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் இலங்கையின் இனப்படுகொலை போர் தொடர்பான மிகப்பெரிய அக்கறை உள்ள புலம்பெயர் தமிழர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது டில்வின் சில்வா வந்த நேரம், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெரிய அமைப்புகள் எதுவுமே கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் நான் அவர்களிடம் தொலைபேசி அழைப்பு எடுத்து கேட்டேன், யார் யாரெல்லாம் கலந்து கொண்டீர்கள் என்று. பெரிய அமைப்புகள் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் என்னவித பாதிப்புகளை இலங்கையில் ஏற்படுத்தும்? முக்கியமாக ஆய்வாளர், எழுத்தாளர் ஜதீந்திரா, அரசியல் செயற்பாட்டாளர் ஜதீந்திரா தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருந்தார், இங்கே புலம்பெயர் தமிழர்களுடைய ஆர்ப்பாட்டம் இலங்கை தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையிலே அந்த தொனி இருந்தது. ஆகவே அரசியல் செயற்பாட்டாளர், ஆய்வாளர், அவரிடமே இந்த விஷயங்களை நாம் கேட்போம். ஜதீந்திரா என்னோடு இருக்கின்றார். வணக்கம் ஜதி. வணக்கம். இப்ப ஜேவிபிக்கு ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு புதிய விஷயம் அல்ல. ஏனென்றால் ஜேவிபி ஆர்ப்பாட்டங்களிலே வளர்ந்த ஒரு இயக்கம், அமைப்பு. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டங்களை பார்த்து ஜேவிபி அச்சப்படுகிறதா? அது எவ்வாறு ஈழத்தமிழர்களை பாதிக்கும்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எழுதியிருந்தீர்கள், மஹிந்த ராஜபக்ஷ வந்த நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், ரணில் விக்ரமசிங்க வந்த நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள், ஏனைய அரசியல்வாதிகள் வந்த நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டங்களின் பொழுது இங்கே ஹை கமிஷனில் வேலை செய்யக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி உங்களுடைய கழுத்தை வெட்டுவேன் என்று சைகை காட்டினதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது. அவருக்கு எதிராக நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன இங்கே லண்டனில். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் அங்குள்ள ஈழத்தமிழர்களை எவ்வாறு பாதிக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? முதலாவது என்னென்றால், அதாவது இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்கள் அல்லது இப்படியான செயற்பாடுகள், ஜனநாயக ரீதியான செயற்பாடுகள் செய்யப்படுவது வழமையானது. ஆனால் அதில் அது ஒரு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அதனுடைய நோக்கம் என்ன என்பது பற்றி ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இப்ப கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ச இறுதி யுத்தத்தை வழிநடத்திய ஒருவர், அவர் ஒரு போர்க்குற்றவாளி, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மற்றது இனப்படுகொலையாளி என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மீது முன்வைத்து இந்த எதிர்ப்புகள் காண்பிக்கப்பட்டன. அதிலே அதிலே ஒரு பொருள் இருந்தது, நியாயமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இப்ப டில்வின் சில்வா என்னை பொறுத்தவரையில் அவர் கடந்த காலங்களில் எந்த ஒரு அரச பதவிகளை வகித்த ஒருவர் அல்ல. அது நேரம் இப்பொழுதும் அவர் ஜேவிபியினுடைய ஒரு பொதுச் செயலாளராகத்தான் இருக்கிறார். அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக அவர் இல்லை. அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகளோ, பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது தீர்மானம் மிக்க முடிவுகளை அரசாங்கத்தின் சார்பில் எடுக்கக்கூடிய நபரோ அல்ல. இந்த நிலையில் அவர்களுடைய ஒரு நிகழ்வுக்காக அவர் இங்கிலாந்து வருகிறார். அவருக்கும் அதே பாணியில் தான் அந்த எதிர்ப்புகள் காண்பிக்கப்படுகின்ற, புலிக்கொடிகள் சகிதம் அந்த எதிர்ப்புகள் காண்பிக்கப்படுகிறது. இதுல என்ன அடிப்படையான விஷயம் என்றால், இது எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கேட்டால், இப்ப ஏற்கனவே இங்க தமிழரசு கட்சி ஜனாதிபதி அன்றகுமாரோடு அரசியல் தீர்வு தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறது. அது நடக்குமா நடக்காதா என்பது வேறுபடியும் பேசிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, நாங்கள் உலகத்தில் எங்கதான் என்ன சத்தம் போட்டாலும் இந்த நாட்டின் அரசாங்கத்தோடு தான் இறுதியாக ஒரு முடிவெடுப்பதற்கு பேசியாக வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பேச்சுவார்த்தைக்கான இடைவெளியை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியம். ஆனால் இப்பொழுது இவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ன செய்ய மாட்டாது என்பதற்கு அப்பால் இப்பொழுது ஒரு உரையாடலை செய்வதற்கான இங்கே ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு விடுதலை புலிகளுடைய அடையாளங்களோடு இவ்வாறான எதிர்ப்புகள் காண்பிக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு அரசாங்கத்தோடு ஒரு சாதகமான வகையில் நாங்கள் முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தலை வைக்குமாறு தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்ற ஒரு சூழல். அதுக்கு சாதகமாக நாங்கள் வைப்போம் என்றும் அரசாங்கம் சொல்லி இருக்கிற ஒரு நிலைமை. அதைத் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களும் அரசாங்கம் சொல்லுகிறதை செய்யுமோ இல்லையோ, என்னை பொறுத்தவரை முதலாவது இந்த மாகாண சபை தேர்தல் தான் மிக முக்கியமானது.
மற்ற விஷயங்கள் நடக்கும் நடக்காது என்பதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்படியான ஒரு எதிர்ப்பை காண்பிப்பது ஜேவிபி இப்போ உதாரணமாக ஒரு ஒரு அவர்களுக்கு மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு ஒரு சாதகமான பார்வை இருந்தாலும் கூட சரியா சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று கருதுகின்ற சூழலில் ஜேவிபியினுடைய அடுத்த கட்ட 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் உறுப்பினர்கள் மத்தியிலேயே என்னத்துக்காக இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் எங்களுக்கே, அதாவது தமிழர்கள் தொடர்ந்தும் எங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது நாங்கள் என்னத்துக்கு தமிழர்களுக்காக சில முடிவுகளை எடுத்து எங்களுடைய ஆட்சியை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்ற ஒரு மனோபாவம் அந்த கட்சியில் இருப்பவர்கள் மத்தியிலேயே அது ஏற்படலாம். ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கான ஒரு இடைவெளி மிக முக்கியம். அதை பேணி பாதுகாப்பதற்கு இந்த மாதிரியான எதிர்ப்புகள் பயன்படாது என்ற அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்தேன். அதுக்காக நியாயமான விஷயங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்றல்ல, ஆனால் அதை நாங்கள் எப்படி குரல் கொடுக்கிறோம் என்பது முக்கியம். மற்றது வெங்கட சூழல்ல நீங்கள் பார்க்கலாம், கடந்த 16 வருடமாக இப்படியான பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. இவை செய்யப்பட்ட விஷயங்களின் விளைவு என்ன என்பதை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும். சரி, இது ஒரு பாரதூரமான மாற்றங்களுக்கு வழிவகுத்திருந்தால் நாங்கள் இந்த விடயங்களை தொடர்வதில் ஒரு பொருள் இருக்கு, எந்த விமர்சனங்களும் இல்லாமல் சுய பரிசீலனை இல்லாமல் தொடர்வதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்படியான பல எதிர்ப்புகள் காண்பிக்கப்பட்டிருக்கு அல்லது இப்படியான புலம்பெயர் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட சூழலிலும் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை. இலங்கை தீவிலும் ஏற்படவில்லை, சர்வதேச பரப்பிலும் தமிழர்களுக்கு சாதகமாக எதுவும் நகர்ந்ததாகவும் இல்லை. அப்ப இந்த நிலையில் இந்த எதிர்ப்புகள் காண்பிக்கப்படுகின்ற பொழுது கடந்த காலத்தை பற்றி ஒரு பரிசீலனை அவசியம். அது நேரம் நிகழ்காலத்தில் களத்திலே என்ன நடைபெறுகிறது, என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன பற்றிய புரிதலும் அவசியம். அப்படி செய்கின்ற பொழுதுதான் அதற்கு ஒரு பொருள் இருக்கும். இப்ப இந்த இடத்துல மாகாண சபை தேர்தல் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? ஏனெனில் ஏற்கனவே டில்வின் சில்வா மாகாண சபை விஷயங்களை தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருந்தவர், மாகாண சபையே வேண்டாம் என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்தவர். ஆனால் டில்வின் சில்வா தான் ஏவிபியினுடைய அச்சாணியாக இருக்கிறார். இப்ப வெளிநாட்டு தலைவர்கள் கூட, வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கூட போய் நேரடியாக அவரை சந்தித்து ஆலோசனைகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் இந்த அரசியல் சிக்கல் அங்க என்ன இல்ல, இப்ப இதுல என்னென்றால், இதுல உள்ள அடிப்படையான விஷயம் என்னென்றால், ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டில்வின் பற்றி அப்படி ஒரு பார்வை இருக்கிறது. அவர் இப்பொழுது ஒரு இன்ஃபுளுன்சியல், ஒரு செல்வாக்கு மிக்க நபர். ஆனால் அவர் தன்னுடைய சில கருத்துக்களை முன்வைக்கிறார். ஜேவிபி கடந்த காலத்தில் முன்வைத்த பல கருத்துக்களுக்கு மாறாகத்தான் இப்பொழுது அவர்களுடைய வெளி விவகார உறவுகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்தியாவுடனான உரையாடலாக இருந்தாலும் சரி, மேற்குலகத்தோடு உள்ள ஊடாட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய கடந்த கால நிலைப்பாடுகளுக்கு மாறாகும். ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் எந்த மாதிரியான சுலோகங்களையும் ஒருவர் வைத்திருக்க முடியும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுத்து கொண்டு செல்வது என்பது வெறும் சுலோகங்களில் பேசுகிற விடயம் அல்ல. அது ஒரு அரசாங்கத்தை கையாளுவது. இப்பொழுது அந்த இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் மாறித்தான் ஆக வேண்டும். ஏற்கனவே சில மாற்றங்களை அவர்களுடைய அணுகுமுறையிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சினை சம்பந்தமான தெளிவான ஒரு கொள்கை நிலைப்பாடு அவர்களிடம் இதுவரை வெளிப்படவில்லை. அது உண்மை, இதுவரை வெளிப்படவில்லை. இந்த இடைவெளியில் தான் டில்வின் சில்வாவுடைய கருத்துக்கள் சில இடங்களில் முரண்படுகின்றது, சில இடங்களில் விமர்சனத்துக்குரிய கருத்துக்கள் உண்டு. குறிப்பாக மாகாண சபை முறைமை தோல்வியடைந்தது என்றால் சரி, அடுத்த மாற்று வழி, அதை விட பெட்டரான ஒரு விஷயத்தை என்ன விடயத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றாலும் அதற்கும் அவர்களிடம் பதில் இல்லை. அதற்கும் தெளிவான பதிலை அவர் சொல்லவில்லை. நாங்கள் எல்லோருடனும் கலந்துரையாடி அதை கண்டுபிடிப்போம் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் பக்கத்திலே அந்த தேசிய பிரச்சனையை கையாள்வதில் ஒரு குழப்பகரமான நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் கடந்த கால ஜேவிபி இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஜேவிபி கடந்த காலத்தில் இருந்தது போன்ற ஜேவிபி அல்ல. கணிசமான விஷயங்களில் மாற்றங்களைத்தான் காண்பித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது விடயம் இப்படியான ஒருவரை நாங்கள் எப்படி கையாள்வது, இப்படி அவர் வருகின்ற பொழுது அவரை சூழ்ந்து எதிர்ப்பை காண்பிப்பதா மூலம் கையாளுவதா அல்லது அவரோடு உரையாடுவதா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இப்பொழுது புலம்பெயர் தமிழர்கள் அவர் இங்கிலாந்து வருகின்ற பொழுது அவரிடம் ஒரு கேட்டுக்களை, நாங்கள் உங்களோடு சில விஷயங்களை பற்றி பேச போகின்றோம், உங்களோடு நாங்கள் உரையாட போகின்றோம், இந்த குறிப்பாக இந்த தேசிய பிரச்சனை சம்பந்தமாக அப்படி ஒரு பொசிட்டிவான ஒரு சாதகமான அணுகுமுறையில் இதை அணுகியிருந்தால் அது பயனுடையதாக இருக்கும். அதை விட்டுட்டு குழும்பி நின்று சத்தம் போட்டு எதிர்த்து ஒரு எதிரி மனோபாவத்தோடு கையாளுகின்ற பொழுது ஓரளவு கொஞ்சம் சில விஷயங்களை பற்றி உரையாடுவோம் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கும் அது பிரச்சனையை கொடுக்கும்.
அடுத்தது என்னன்னா இந்த திருவண்ணாமலை அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புத்த விகாரை அமைப்பு தொடர்பாக அது வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் பதாதைகளை பிடித்திருந்தார்கள். இப்ப என்னன்னா இனவாதத்தை அடக்குவோம் ஒடுக்குவோம் என்று வந்த ஜேவிபி அத கையறு நிலையில் இருக்கிறதா, மீண்டும் பிக்குகளினுடைய கைகளில் விழுந்து விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? இல்ல, நிச்சயமாக இந்த பிரச்சனை ஜேவிபிக்கு இருக்கிறது. ஜேவிபி இப்பொழுது நீங்கள் திருவண்ணாமலை விஷயத்தை எடுத்தால் உண்மையில் ஆரம்பத்தில் சட்ட ரீதியாக அதை அணுகுவது என்று அரசாங்கம் சரியாகத்தான் நடந்து கொண்டது. குறிப்பாக சட்டவிரோதமாக என்றால் பிரச்சனை புத்தர் சிலை சட்டபூர்வமாக அனுமதியோடு வைப்பது இங்கே பிரச்சனை அல்ல. அது வழிபாட்டுக்குரிய நோக்கத்தோடு வைத்தால் அது பிரச்சனை இல்லை. இது இரவோடு இரவாக ரகசியமாக கட்டுமான விலைகளுக்குரிய கற்களை எல்லாம் கொண்டு இறக்குவதுதான் இங்கே பிரச்சனை, சந்தேகத்துக்குரிய. அந்த அடிப்படையில் அது ஒரு சட்டவிரோதமான அணுகுமுறை என்று அரசாங்கம் உடனடியாக அந்த புத்தர் சிலையை அந்த இடத்தில் அகற்றுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டது. நிச்சயமாக அது மேலெடுத்து உத்தரவு இல்லாமல் போலீசார் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார். சாதாரண ஒரு உள்ளூர் மட்ட முடிவு அல்ல. அது ஒரு மேலிடத்திலிருந்து, குறிப்பா ஒன்று ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு அமைச்சர், அந்த இடத்திலிருந்து தான் அந்த உத்தரவு வந்திருக்கு. அது முதலாவது அணுகுமுறை அரசாங்கம் எடுத்தது சரி, சட்டவிரோதமாக வைக்கப்பட்டது அகற்றப்பட வேண்டும், ஆகவே பிரச்சனையை தீர்ப்பதற்கு அகற்றுங்கள் என்று சொல்லியாச்சு. ஆனால் அடுத்த நாள் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட நாடாளுமன்றத்தில் அதற்கு ஆற்றப்பட்ட எதிர்வினை, குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இதிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய ஆதரவை கோரி நின்ற சஜித் பிரேமதாசா எல்லோரும் விட நான் தான் இந்த இனவாத ஓட்டப்பந்தயத்திலே முதலில் இருக்கிறேன் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்தது. இப்படி எதிரணிகள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த விடயத்தை ஒரு பௌத்தத்துக்கு எதிரான விடயம் என்று அழுத்தங்களை பிரயோகித்த பொழுது அரசாங்கம் பின்வாங்கியது என்பதுதான் இங்கே விடயம். ஆகவே அந்த இடத்திலே ஒரு தத்துணிவு மிக்க அரசியல் முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் ஜேவிபி உள்ளடங்கிய இந்த தேசிய மக்கள் சக்தி இருக்கவில்லை என்பதுதான் விடயம். ஏனென்றால் அங்கதான் இந்த விடயம் இருக்கிறது. தென்பகுதியினுடைய அந்த, அதாவது இலங்கை தீவினுடைய அரசியலோடு இரண்டரை கலந்திருக்கின்ற இந்த பௌத்த சிங்கள தேசியவாத கட்டமைப்பில் இருந்து விலகி, அவ்வளவு இலகுவாக விலகி வரக்கூடிய ஒரு நிலையில் ஜேவிபியும் இல்லை என்பதுதான் அடிப்படை. அந்த சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் தான் நாளைக்கு இன்னும் பல விடயங்களை இவர்கள் முன்னெடுக்க முற்பட்டாலும் அதே பிரச்சனை தான் வரப்போகிறது என்பதுதான் இந்த புத்தர் சிலை விவகாரம் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு உதாரணம். இப்பொழுது மீண்டும் அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார், இனப்பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தை என்ற ஒரு விஷயம் தலையங்கமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் கட்சிகள் அனுரகுமார திசாநாயக்காவோடு பேசி என்ன விடயத்தை சாதிக்க நினைக்கிறார்கள்? இதில் தமிழ் கட்சிகள் மத்தியிலேயும் ஒரு தெளிவான அணுகுமுறை இல்லை. இப்ப நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம், அண்மையில இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமாரோடு பேசியிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அனுரகுமார சொல்லியிருக்கிறார், மாகாண சபை தேர்தலை நிச்சயமாக மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்தும் நிலைப்பாட்டில் இருக்கிறோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு காலம் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே மாகாண சபை தேர்தலை வைக்குமாறு சொல்லிக்கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி மறுபுறமாக புதிய அரசியல் யாப்பு பற்றியும் பேசியிருக்கிறார். புதிய அரசியல் யாப்பு என்பது ஏற்கனவே இருக்கின்ற 13 தாண்டி ஒரு முன்னேற்றகரமான விடயங்களை தமிழ் மக்களுக்கு உறுதிப்படுத்துவது, அந்த விடயத்தையும் பேசியிருக்கிறது. இப்பொழுது பிரச்சனை, மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கே தனக்கு கால அவகாசம் தேவை என்று கருதுகின்ற நிலையில் இருக்கிற ஜனாதிபதியிடம் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் இப்பொழுது அது அவருக்குத்தான் சாதகமானது. அப்படின்னா நாங்கள் புதிய அரசியல் யாப்பை பற்றி பேசுவோம். இதுதான் ஜனாதிபதி மைத்ரிபால காலத்திலும் நடந்தது. அப்பொழுது மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு முழுமையான வாய்ப்பு இருந்தது, சாதகமான சூழல் இருந்தது. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியும் அண்மையில் இதை பற்றி முஸ்லிம் காங்கிரசினுடைய அந்த நினைக்கிறேன் நிஷாம் காரியப்பர் அண்மையிலே பகிரங்கமாக சொல்லியிருந்தார், எங்களுக்கு நாங்களே ஆப்பு வைத்துக் கொண்டது நாங்கள் தான். ஏனென்றால் அந்த நேரத்திலே மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது, நாங்களும் டிஎன்ஏயும் அதை அந்த வாய்ப்பை தவறவிட்டோம். அவை இப்பொழுதும் உள்ள பிரச்சனை, புதிய அரசியல் யாப்பு பற்றி பேசுவோம் என்றால் முன்னர் ரணில் விக்ரமசிங்கே சொன்னார், பேசுறென்றால் பேசலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்கள் பேசுவோம் புதிய அரசியல் யாப்பு. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே தெரியும், புதிய அரசியல் யாப்பு பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அது வரப்போவதில்லை. அதே மாதிரி இப்பொழுது ஜனாதிபதி அனுரவும் பிரச்சனை இல்லை, பேசலாம் என்று சொன்னால் அவர் இதை ஆரம்பித்தால் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் இதுதான் நடக்கும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இதை உடனடி இந்த ஆட்சிக்கு இந்த காலத்திலே செய்ய முடியாது என்ற பதில் தான் வரும்.
இதற்கு நாங்கள் திரும்ப ஏற்கனவே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது போதிய அளவில், திரும்பவும் அதே தவறுகளை தமிழ் கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உள்ள அடிப்படை. முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பிரதான கட்சியாக இருக்கிறது. அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருப்பவர்கள் என்ற வகையில் அவர்களோடு தான் பிரதானமாக ஒரு பேச்சை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த விடயத்தை அணுகவில்லை என்பது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். என்றால் நாங்கள் எங்களுடைய பக்கத்தில் மிக தெளிவாக இருந்தால் தான் அரசாங்கத்தோடு பேச முடியும். புதிய அரசியல் யாப்பை பற்றி பேசலாம், ஆனால் அது வரப்போவதில்லை, பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் இந்த விடயத்தை பார்க்கலாம். புத்தர் சிலை விடயத்தில் அரசாங்கம் ஆரம்பத்தில் எடுத்த நிலைப்பாட்டை மறுநாள் ஏற்பட்ட அழுத்தங்களால் உடனடியாக பின்வாங்குகிறது என்றால், நாளைக்கு அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு சரி சமஷ்டி பேரில் சமஷ்டி வெளிப்படையாக இல்லை, அது உள்ளுக்குள் இருக்கிறது என்றே வைத்துக் கொள்வோம். பேரில் இல்லை, உள்ளுக்குள் இருக்குது இவர்கள் சொல்லுவது. சரி, உள்ளுக்குள் அப்படி இருப்பதை யார் ஆதரிக்கப் போகின்றார்கள்? இந்த பௌத்த பிக்குகள் இந்த புத்தர் சிலைக்கு வெளியில் வந்தவர்கள் அதற்கு எப்படி வெளியில் வருவார்கள்? நாளைக்கு நடுவீதியில் கொளுத்தி கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்பொழுது அரசாங்கம் அனைத்து நிலைப்பாடுகளிலிருந்து பின்வாங்க வேண்டித்தான் வரும். அதனால்தான் நாங்கள் சொல்லுவது, இருக்கின்ற அரசியலமைப்பில் இருக்கின்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு பயணிக்கின்ற பொழுது அதில் பாரிய நெருக்கடிகளை மற்றவர்கள் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இப்பொழுது எதிர்கட்சியினரும் எண்ணாமல் ராஜபக்ச எல்லோருமே சொல்லுகிறார்கள், மாகாணசபை தேர்தலை வையுங்கள், நாங்கள் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று தான் அவர்களும் சொல்லுகிறார்கள். அப்ப அப்படியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு போகின்ற பொழுது பெரிய அளவுக்கு அதை வைத்துக்கொண்டு ஒரு இன அரசியலை பற்ற வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல். ஆனால் நிச்சயமாக புதிய அரசியல் யாப்பிலே தமிழ் மக்களுக்கு ஏதாவது கூட கொடுக்க போறோம் என்றால் நிச்சயமாக எல்லோருமே வீதிக்குத்தான் வரப்போகிறார்கள். முதலாவது வரப்போற ஆளாக சில கூட சஜித் பிரேமதாசா இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் வந்தால் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. நீதிபதி இளஞ்செழியன் இங்க வந்திருந்த பொழுது ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்று ஒரு சாரார் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் என்ன விஷயம்? ஏன் இந்த ஒரு தமிழர்களுக்கு இடையிலான இவ்வாறான, தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான இவ்வாறான பிரச்சனை? ஏன் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாமல் இருக்கிறது? யாரை மாகாண சபை தேர்தல் வந்தால் யாரை முதலமைச்சராக வேட்பாளராக நியமிப்பது என்பது தொடர்பாக அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை எப்படி பாக்குறீங்க யதி? இதுல அடிப்படையான விஷயம், இப்ப எங்களுக்கு இதுவும் வந்து நாங்கள் கடந்த காலத்துல எங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள்ல இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு விஷயங்களை பார்க்கணும். ஏற்கனவே திரு இரா சம்பந்தன் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், உச்ச நீதிமன்ற நீதிபதியை அரசியலுக்கு, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியை அரசியலுக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், IMF-ஓடு உள்பெங்கோடு பேசுவதற்காக அப்படியான ஆற்றல் மிக்க ஒருவரை நான் கொண்டு வருகிறேன். பிறகு சம்பந்தனும் விக்னேஸ்வரனும் கதைப்பதற்கே ஒரு 3ஆம் நபர் தேவைப்பட்டது, 2 பேரையும் 3ஆக சந்திக்க வைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை. அவை மீண்டும் இப்படியான அனுபவங்கள்ல இருந்து இந்த கட்சிகள் கட்சிகளுக்குள் இருப்பவர்களை பற்றித்தான் முதலாவது தேட வேண்டும். கட்சிகளுக்குள் அதுக்கு பொருத்தமானவர்கள் இருக்கலாம், பொருத்தம் இல்லாவிட்டாலும் எல்லோரும் சேர்ந்து ஒரு எப்படி இந்த மாகாண சபை வெற்றிகரமாக கொண்டு செல்வது என்ற அடிப்படையில் யோசிக்கலாமே தவிர, இறக்குமதி செய்கின்ற பொழுது வெளியில் இருந்து அது ஒரு சிக்கலான அனுபவத்தை தான் எங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கு. அவர் கட்சிகளுக்கு கட்டுப்பட மாட்டார், கட்சியில் இருப்பவர்களை மதிக்க மாட்டார், இப்படியான சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டது. இப்பொழுது இளஞ்செழியனை நீங்கள் பார்த்தால், அவர் இப்பொழுது அவருடைய மேடைகளில் அவருடைய பேச்சுக்கள் அல்லது அவர் நடந்து கொண்ட முறைகளையும் பார்த்தால், அவரிடம் ஒரு வடக்கு மாகாண சபையை கொடுத்தால் என்ன நடக்கும் என்பது இப்பொழுது எங்களால் ஊகிக்க முடிகிறது. அவர் தனக்கு ப்ரொமோஷன் தரவில்லை என்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய வரலாற்றில் தனக்கு ப்ரொமோஷன் தரவில்லை என்று கண்ணீர் சிந்தின நீதிபதியாக இவர் மட்டும்தான் இருப்பார். ஆகவே இது ஒரு சும்மா என்னென்றால் வெளிநாடுகளில் இருக்கின்ற பலருடைய உண்மையா பிரச்சனை, பலர் என்று நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சிறிய குழுவினர் தான் இப்படியான விஷயங்களில் ஈடுபடுகிறார்களே தவிர பெரும்பான்மையான புலம்பெயர் மக்களோ புலம்பெயர் அமைப்புகளோ இதோடு ஒன்றோடையும் இல்லை. இப்போ அண்மையில் நான் கனடாவுக்கு சென்றிருந்த நேரத்திலே பலரை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அங்கே பலரோடு பேசுகின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது, பலர் யதார்த்தங்களை புரிந்து கொள்ளுகிறார். முன்னிய நிலைப்பாடுகள் பலரிடம் இல்லை, அவர்களுக்கு தெரிகிறது தங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது, இங்கிருப்பவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அதுதான் சரி என்று பலரும் யோசிக்கிறார். இந்த பின்னணியில் உதாரணமாக நீங்கள் பார்த்தால், அவருக்கு பாராட்டு விழா வைப்பது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். காசு இருந்தால் அது யாருக்கும் பாராட்டு விழா வச்சுட்டு போகலாம், அது பிரச்சனை. ஆனால் பாராட்டு விழா வைப்பவர்கள் மாகாண சபை பற்றி பேசுவதும் அரசியல் மாற்றங்களை கொண்டு வர பற்றி பேசுவதும் தான் சிக்கலாம். அவருக்கு உண்மையிலேயே அரசியல் ஆர்வம் இருக்குது, அவர் ஒரு அரசியலிலே சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவரை பேச வேண்டியது இங்குள்ள கட்சிகளும்.
இங்குள்ளவர்களுடைய தவிர அங்கு பேசி பிரயோசனம் இல்லை. மற்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இவ்வாறானவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இவ்வாறானவர்களை நாங்கள் இறக்குமதி செய்யக்கூடாது. அது மீண்டும் தமிழ் மக்களுக்கு பெரிய நெருக்கடியை தான் கொடுக்கும். ஏற்கனவே விக்னேஸ்வரன், நானும் விக்னேஸ்வரனை, திரு விக்னேஸ்வரன் அவர்களை நானும் ஆதரித்தால் தான் நாங்கள் எல்லாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார்கள். எங்களுக்கு பணியாற்றின பிறகுதான் அவர்களை பற்றி எல்லாம் தெரியும். ஆகவே நாங்கள் மீண்டும் இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு போய் தமிழ் அரசியலை ஏற்கனவே பலவீனப்பட்டிருக்கின்ற, ஏற்கனவே சிக்கல்பட்டிருக்கின்ற அரசியலை மேலும் சிக்கலுக்குள் தள்ளக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் பார்க்கலாம், ஒரு கட்சிக்குள்ளேயே அடிமுடி நடக்குது. தமிழரசு கட்சிக்குள் பிரச்சனை, பிறகு ஏனைய கட்சிகளுக்குள் பிரச்சனை. இப்படி இருக்கிற சூழலிலே முடிந்தவரை இந்த கட்சிகள் முடிந்தவரை தங்களுக்குள் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு இந்த விடயங்களை எப்படி கையாளலாம் என்ற அடிப்படையில் தான் யோசிக்கிறோம். இப்ப புலம்பெயர் தமிழ் சமூகம் அரசியலில் என்ன பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்ப அங்க உள்ள அரசியலில் பங்களிப்பே செய்யக்கூடாதா? இல்ல, இதுல அடிப்படை என்னென்றால், இங்குள்ள கள யதார்த்தங்களை புரிந்து கொண்டுதான் புலம்பெயர் உண்மையில் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு இதில் ஒரு பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றால், இப்ப இதுல என்ன புலம்பெயர் நீங்கள் பார்க்கலாம், வாக்களிக்க போறவர் வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள். வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் தான் இந்த அரசியல் தலைமைகளை தீர்மானிக்க முடியும். அவர்கள் தான் வாக்களிப்பவர்கள். இப்பொழுது இந்த தேர்தல் அரசியலில் புலம்பெயர் அமைப்புகள் என்ன பங்களிப்பை வழங்க முடியும் என்றால், கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தால் தங்களுக்கு விரும்பிய கட்சிகள், தங்களுக்கு விரும்பிய நபர்களை ஆதரிக்கின்ற ஒரு வேலையைத்தான் இவர்கள் செய்தார்கள். அது உண்மையில் அது கூட ஒரு தவறான அதில் கூட பல அணுகுமுறை தவறு உண்டு. ஏனென்றால், நான் முன்னர் ஒரு முறையும் குறிப்பிட்டிருக்கிறேன், புலம்பெயர் அமைப்புகள் அல்லது புலம்பெயர் நபர்களோ இங்குள்ள அரசியல் கட்சிகளில் யார் நல்லவர் யார் வல்லவர் என்று நற்சான்றிதழ் கொடுக்கின்ற வேலைக்கு போகக்கூடாது. இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளையும் அவர்கள் சமனாகத்தான் பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் இணைந்து மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்ற அடிப்படையில் தான் புலம்பெயர் அமைப்புகளும் சரி, புலம்பெயர் ஆர்வம் உள்ள நபர்களும் சரி தங்களுடைய பங்களிப்பை வழங்க முடியும். மற்றும்படி அரசியல் ரீதியாக புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் இந்த ஆர்வலர்களுடைய பங்களிப்பு அல்லது அவர்கள் தாங்கள் பங்களிப்பதாக எப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால், ஒரு டயஸ்போரா லோபி என்ற அடிப்படையில் தான் இவ்வளவு கடந்த 16 வருடங்களாக யுஎன்ஐ அடிப்படையாக, குறிப்பாக மனித உரிமைகள் பேரவை அடிப்படையாக கொண்டு, அல்லது இந்த அந்தந்த தாங்கள் வாழுகிற நாடுகளிலே வெளிவிவகார அமைச்சுகளை சந்திப்பது, இப்படியான விஷயங்களை தான் அவர்கள் தங்களுடைய அரசியல் பங்களிப்பாக கருதி இருந்தார்கள். அதிலும் பெரிய வெற்றிகள் எதையும் யாராலும் இதுவரை நிரூபிக்க முடியும். நீங்கள் பார்க்கலாம், அண்மையில் இலங்கைக்கு வந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் உலக பொறிமுறையை பற்றித்தான் ஜனாதிபதி அனுரகுமாரிடம் பேசிச்சென்றால், அப்படி என்றால் 16 வருஷம் என்ன லோபி செய்யப்பட்டது என்ற கேள்வி இருக்கு. இது பற்றி இங்க நாங்கள் எப்படி வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகள் கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு தங்களை ஒரு சுய பரிசீலனை செய்து கொண்டு விடயங்களை கையாள வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, அதே அடிப்படையில் கடந்த 16 வருட கால புலம்பெயர் செயற்பாடுகளை பற்றி ஒரு சுய பரிசீலனை அவர்களுக்கு அவசியம். அவர்கள் அதை செய்ய வேண்டும். சரி, நாங்கள் 16 வருஷம் இந்த லோபியில் ஈடுபட்டோம், பல்வேறு விஷயங்களை செய்தோம் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் விளைவு என்ன என்றால் ஒன்றுமே. என்ன விளைவு வந்தது? சரி, என்ன அழுத்தம் இப்பொழுது இலங்கை தீவில் இருக்குது? தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை கொடுங்கள் என்று எந்த நாடு சொல்லுது? யாருமே சொல்லவில்லை. நீங்கள் அரசாங்கத்துடன் வேண்டால் ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்ற பொழுது இந்த அனுரகுமார ஜனாதிபதியா வந்த பிறகு இதுவரை முக்கிய வெளிநாட்டு பிரதிநிதிகள், அதாவது ஒரு மேற்குலகத்தின் முக்கிய அமெரிக்க ராஜாங்க செயலகத்தை சேர்ந்த யாரும் இதுவரை இலங்கைக்கு விஜயம் செய்யவில்லை. செய்து தமிழ் கட்சிகளை யாரும் இதுவரை சந்திக்கவில்லை முக்கிய தரப்புகள். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்ற பொழுது விக்டோரியா நூலாண்ட் இலங்கைக்கு வந்திருந்தார். அப்பொழுது அனைத்து கட்சிகளையும் அழைத்து ஒரே மேசையில் வைத்து அவர் சொன்னது, படிப்படியாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் போகலாம், ரணில் விக்ரமசிங்கே அனுபவம் உள்ளவர், அவரோடு பேசுங்கள் என்றுதான் சொல்லிட்டு போனார். வரப்போகிறவரெல்லாம் அதைத்தான் சொல்லுகிறார். இப்பொழுது இனிமேல் வந்தால் சொல்ல போகிறார்கள், ஜனாதிபதி ஒரு மிகவும் சிம்பிளாக இருக்கிறார், நல்ல பல்வேறு விஷயங்களை புரிந்து வைத்திருக்கிறார், அவரோட பேசுங்கள் என்றுதான் சொல்லிட்டு போகிறார். இந்த நிலையில் புலம்பெயர் சமூகத்தினுடைய அரசியல் பங்களிப்பு என்று என்ன என்றால் ஒரு கேள்விக்குறிதானது. ஆகவே புலம்பெயர் சமூகம் வடக்கு கிழக்கில் செய்யக்கூடிய விஷயம் என்றால் என்ன பொறுத்தவரை சொல்லுவன், ஒரு இளம் தலைமுறையினர் இந்த அரசியல் ஆற்றல் வாய்ந்தவர்கள், ஒரு மோடரேட்டாக சிந்திக்கக்கூடியவர்கள், சும்மா உணர்ச்சி வசப்பட்டு இந்த விடயங்களை பார்ப்பவர்கள் அல்ல, ராஜதந்திர உலகத்தோடு ஊடாடக்கூடிய பலரை உருவாக்குகின்ற பணியைத்தான் புலம்பெயர் சமூகம் ஒரு அரசியல் பங்களிப்பாக செய்ய முடியும். மற்றும்படி இந்த கட்சிகளை மாற்றலாம், இந்த கட்சிகளை செய்யலாம் என்றால் அது முடியாது. இந்த கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துகிற முயற்சிகள் இதுவரை வெற்றி அளிக்கவில்லை. திரும்ப திரும்ப குழுக்கள் தான் உருவாகி இருக்கின்ற. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 யுத்தம் முடிந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் தமிழாக்கள்கிட்ட இருந்தது. 10 கட்சி இருக்கு. அப்ப எங்க எங்களுடைய அரசியல் பங்களிப்பு இருக்குது?
என்ன பங்களிப்பை வழங்கி இருக்கிறோம் நாங்கள் என்ற கேள்வி இருக்கு. அவை அரசியல் ரீதியான பங்களிப்பு என்பது பெரிய அளவில் இந்த களத்தில் செய்ய முடியாது. அப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த தேர்தல் அரசியல் இருக்கிற கட்சிகளோடு தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். வேறு ஒன்றும் செய்ய முடியாது அரசியல் ரீதியாக. மற்றது சிவில் சமூக ரீதியான ஊடாட்டம் உரையாடல் என்று பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் பெரிய அளவில் வெற்றி அளிக்க, அதுவும் தோல்வி அனுபவங்கள் தான். அப்ப இந்த பின்னணியில் புலம்பெயர் சமூகத்தில் இருக்கின்றவர்கள் செய்யக்கூடிய வேலை என்றால் ஒரு 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 அடுத்த கட்டமாக இந்த அரசியலை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவங்களை உருவாக்குவது அல்லது அப்படியான அடையாளங்களோடு இருப்பவர்கள், அப்படி அதற்கான ஆற்றலோடு இருப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யலாம். அப்படியான வேலைகளைத்தான் செய்யலாம். மற்றபடி பெரிய பங்களிப்பை இதில் செய்ய முடியும் என்று நான் நினைக்கவில்லை. பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிக்கிறதுக்கு அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த பொருளாதார ரீதியாக அவர்களிடம் ஒரு மேற்குலக நாடுகளில் வாழ்பவர்கள் என்பதால் பொருளாதார ரீதியாக அவர்களால் கொஞ்சம் வேலைகள் செய்ய முடியும். அதை திட்டமிட்டு அவர்கள் செய்தால் அதனூடாக தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவது. வடகிழக்கிலே இன்றைக்கு அதிகமானவர்கள் இந்த நாட்டை விட்டு போவதை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்கிறார். இந்த விசிட்டிங் விசாவில் போய் கனடாவில் நின்றவர்கள் ஏராளம் பேர் இப்பொழுதும் போவதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படி எல்லோரும் போக போக என்ன நடக்கும் என்றால் பிறகு நாங்கள் என்ன அரசியல் பயன், முதலில் மக்கள் இந்த நிலத்திலே வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதற்கான வேலைகளை புலம்பெயர் சூழலில் இருப்பவர்கள் பொருளாதார ரீதியான பங்களிப்பை ஏற்படுத்துவது அல்லது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவது, இப்படி பல விஷயங்களை செய்யலாம். அரசியலையும் ஒரு பக்கமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதில் முக்கியமாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும், மாகாண சபையை உச்சபட்சமாக தமிழ் தரப்புகள் பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தில் புலம்பெயர் அமைப்புகள் ஒரு ஒரு அந்த 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 ஆர்வத்தை வெளிப்படுத்தலாம். புலம்பெயர் சூழலில் இருந்து அதுக்கு மாறான கருத்துக்களை இங்கே கொண்டு வராமல் அதில் பிரயோசனம் இல்லை என்று இங்கிருந்து சிலர் சொல்ல அதற்கு ஆதரவு வழங்குகின்ற வேலையை புலம்பெயர் அமைப்புகள் செய்யக்கூடாது. அது இன்றைய சூழலில் அது பொருத்தமானது என்றால் பொருத்தமானவற்றை ஆதரிக்க வேண்டும், அதுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இருக்கின்ற தரப்புகளை பலப்படுத்த வேண்டும். அப்படியான வேலைகளை தான் அவர்கள் செய்யலாம். மிக நன்றி ஜதி. முக்கியமான பல விஷயங்களை நாம் இன்று பேசினோம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். மிக நன்றி உங்களுக்கு. வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம்.